Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard chapter 8 exercise 8.1ல 7th sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா calculate the mean of the following distribution using assumed mean method. கொஷனில் வந்து மெத்தட் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் போடணும், சரிங்களா? இப்போ assumed mean மெத்தடில் மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ assumed mean மெத்தடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு இங்கே போடவா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி பை சமேஷன் எஃப், இதுதான் ஃபார்முலா. ஏ வந்து assumed mean, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேபிள் என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். இதில் டியோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போது கொஷின் படி கொடுத்துருக்கிற வேல்யூஸை எக்ஸு, அதாவது கொஷினில் வந்து கிளாஸ் இன்டர்வல் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கிளாஸ் இன்டர்வல் எழுதிக்கணும், அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் எடுத்துக்கணும், எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ இதில் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் எஃப்டி தேவை, எஃப்டியை ஆட் பண்ணணும். இது ஈஸி தான், அது ஈஸியாக எஃப் ஆட் பண்ணிக்கலாம். எஃப்டி வேணும்னா ஃபஸ்ட்டு டி என்னன்னு தெரியணும். டி ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ, அது ஏ எக்ஸ் என்ன ஏ என்னன்னு சொல்லித்தரேன். அடுத்து தான் எஃப்டி கண்டுபிடிக்க முடியும், அடுத்து தான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியும், சரிங்களா? சரி, இப்போ ஏ என்னன்னு சொல்கிறேன் இருங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த கிளாஸ் இன்டர்வல்ஸ்லாம் எழுதிக்கலாமா? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இது மிட் எக்ஸ், மிட் வேல்யூ, அதுதான் எக்ஸு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ரெண்டுத்துக்கும் நடு வேல்யூ 10, 5, 15, ரெண்டுத்துக்கும் நடு வேல்யூ 25, 35, 45. இல்லைனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 0 + 10, 10, 10 divided by 2, 5, 10 + 20, 30, 30 divided by 2, 15. அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து கொஷனில் கொடுத்துருக்குற ஃப்ரீக்வன்சி 5, 7, 15, 28, 8 இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல ஏ வேணும். ஏ என்னன்னு தெரியணும். ஏ வந்து assumed mean, அதாவது எக்ஸில் மிடில் வேல்யூ தான் assumed mean. மிடில் வேல்யூ எதுன்னு பாருங்கள், இந்த பக்கம் 2 போயிடுச்சு, இந்த பக்கம் 2 போயிடுச்சு, நடுவில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் 25. சரி, இதுவே 2 அந்த பக்கம் 3 இதுவே இன்னொரு வேல்யூ இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ ஒரு 45 இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பக்கம் 3 போயிடுச்சு, இந்த பக்கம் 3 போயிடுச்சு, நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா நடுவில் 2 வேல்யூ இருக்கணும்னு அர்த்தம். 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ assumed mean-ஆ எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் எதை வேணால் எடுத்தாலும் ஆன்சர் வரும், நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ தான் எடுத்துப்போம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? ஏ வந்து என்னது 25. இப்போ டி கண்டுபிடிக்க போகிறோம். டி என்னது எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் மைனஸ் 25, அதாவது எக்ஸ்லேருந்து ஒரு வேல்யூவும் 25ஆல் மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். 5 மைனஸ் 25 மைனஸ் 20, 15 மைனஸ் 25 மைனஸ் 10, 25 மைனஸ் 25 0, 35 minus 25 10, 45 minus 25 20. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ எஃப்பும் டியும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into minus 200 என்ன வரும்? minus 20 minus 100. 7 into minus 10 minus 70. 15 into 0 0. 28 into 10 280. 8 into 20 160. இப்போ டேபிள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா என்னது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி பை சமேஷன் எஃப். இப்போ இதில் எதெல்லாம் தேவைப்படுது? எஃப்டியோட அடிஷனும் எஃப்ஓட அடிஷனும் தேவைப்படுது. ஆட் பண்ணிக்கலாமா? 5 + 7 12, 12 + 5 வந்து 17, 17 + 8 வந்து 25, 25 + 8 வந்து 33, 3 பேலன்ஸ் 3, 4, 3 + 1 4, 5 6, 63. இப்போ இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் தனியாக ஆட் பண்ணி ஃபைனலாக ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். ஏன்னா இது ரெண்டு மைனஸில் இருக்குல்ல. -100 -70 வந்து -170 வரும். அடுத்து 280ஐயும் 160ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 280ஐயும் 160 ஆட் பண்ணிக்கோங்க. 0, 14, 4 பேலன்ஸ் 1, 440 வருது, ப்ளஸ் 440. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குல்ல, சப்ராக்ட் பண்ணணும். 0 - 0 0, 14 - 7 7, 3 - 1 2, பெரிய நம்மளோட சைன் ப்ளஸ். அப்போ 270 கிடைக்குது. எல்லாமே இப்போ நம்ம கையில் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
இது ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ வந்து 25 ப்ளஸ் சமேஷன் எஃப்டி வந்து 270 பை 63 சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ 25 ப்ளஸ் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை இதை கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள். ஆமாம் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6 2 1s are 2 2 9s are 27 0 மறுபடியும் 3 டேபிளில் 3 7s are 21 இங்கே வந்து 30 வரும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, அதனால் டிவைட் பண்ணிக்கலாம் 30யை 7 டேபிளால் சரிங்களா. 7 4s are 28 பேலன்ஸ் 2 டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 2s are 14 பேலன்ஸ் 6 இப்படி ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 8s are 56 பேலன்ஸ் 4 இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும், அதனால் நம்ம ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடலாம். 7 5s are 35 பேலன்ஸ் 5 டெசிமலுக்கு அப்புறம் எப்போயுமே 3 நம்பர் கண்டுபிடிங்க, 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணிடுங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணோன்னா 3ஆவது நம்பர் பார்க்கணும். 3ஆவது நம்பர் 5ன்னு இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 4.29 கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 25ஐயும் 4.29 ஆட் பண்ணால் 29.29 கிடைக்கும். 29.29 ஸோ மீன் பார்த்தீங்கன்னா 29.29 ஈஸி சம் தானே. கேல்குலேஷன் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேல்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, இதெல்லாம் கேல்குலேஷன் ரஃப் காலமில் போட்டுக்கோங்க. இது வந்து அழகாக ஒரு டேபிள் போட்டுக்கணும் நீங்கள் சரிங்களா. அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching students. Bye bye.